மருத்துவமனையின் செயற்கை கருத்தரிப்பு மையம் ஒரு வித்தியாசமானது, புதுமையானது கூட. இரண்டாவது, ரொம்ப காஸ்ட் எஃபெக்டிவ். நம்ம ஹாஸ்பிட்டலே ஒரு சேரிட்டி ஹாஸ்பிட்டல், ஒரு அறக்கட்டளையினுடைய மருத்துவமனை என்பதால் கட்டணமெல்லாம் ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. ஆக்சுவலி டோன்ட் சார்ஜ் ஃபார் எனி சர்வீசஸ். சேவைகளுக்கு நாம் கட்டணம் வசூலிப்பதில்லை, கட்டணம்லாம் ஃப்ரீ. ஆனால் உபயோகப்படுத்துகின்ற மருந்துகளுக்கும் உபகரணங்களுக்கு மட்டும்தான் கட்டணம் வசூலிக்கப்படும். அதனால் இது வந்து சார் ஏற்கனவே மருத்துவமனையில் தான் அந்த செயற்கை கருத்தரிப்பு மையத்துலேயும் அதே தானா? அதே தான், எல்லாமே இன்னைக்கு மருத்துவமனையே சிகிச்சை இலவசம். சிகிச்சை டோட்டலி இலவசம். அது மட்டும் இல்லை, பேஷண்ட் அட்மிட் ஆனவுடனே அவங்க எல்லாமே நீங்கள் பார்த்துருப்பீங்க, எல்லாமே டிஜிட்டல் தான். எதுவுமே பணம் கொடுத்து எதுவுமே பண்ண முடியாது. ஒரு பேஷண்ட் ஒரு அவசரத்துக்கு அடிபட்டு வந்தாவோ அட்மிட் ஆன உடனே 5000 ரூபா அவங்களுக்கு ஒரு கார்டு கொடுத்துருவோம். அந்த 5000 ரூபாய் வச்சுட்டு அவங்க சாப்பிட்டுக்கலாம், எக்ஸ்ரே எடுத்துக்கலாம், அல்ட்ராசவுண்ட் பண்ணிக்கலாம், என்ன ட்ரீட்மெண்ட் வேணாலும் பண்ணிக்கலாம். 5000 ரூபாய் கம்ப்ளீட்டாக ஃப்ரீ. ஒரு பைசா கூட நம்ம சாப்பிடணும், மருந்து, சிகிச்சை எல்லாமே இலவசம். அந்த மாதிரி ஃப்ரீயாக பண்ணிட்டு இருக்கிறேன். இல்லை ஏற்கனவே இந்த மாதிரி செயற்கை மருத்துவ மையம் இல்லை நிறைய இருக்குது. இங்கே என்ன சார் ஸ்பெஷல்? தனியார் மருத்துவமனை நிறைய இருக்குது. நிறைய இருக்குது. பட் அதுக்கு இதுக்கு என்ன வித்தியாசம்னாக்கா, அங்கே வந்து அது அந்த கருத்தரிக்கிறதோட அவங்களுடைய வேலை முடிஞ்சிடும். இங்கே வந்து இது மிகப்பெரிய மருத்துவமனை இல்லையா, எல்லா துறைகளும் உள்ள மருத்துவமனை. இங்கே வந்து ஏதாவது காம்ப்ளிகேஷன் ஆயிடுச்சுன்னா நாங்கள் வெளியில் அனுப்ப மாட்டோம், இங்கேயே பார்த்துட்டு இங்கேயே பண்ணிக்கலாம். வேற நீங்கள் ஒரு தனியாக இருக்கிற ஒரு இதில் ஏதாவது ஒரு சின்ன பிரச்சனைனாக்கா நீங்கள் அதுக்கு ஆன சிறப்பு மருத்துவமனையை தேடிய நீங்கள் அடுத்த மருத்துவமனைக்கு அனுப்பிச்சுட்டுருவாங்க. இங்கே வச்சுக்க மாட்டாங்க. அந்த பிரச்சனை இங்கே இருக்காது. இங்கே உள்ளே நுழைஞ்சிட்டாக்க குழந்தையோட வெளியில் போகிற வரைக்கும் எந்த பிரச்சனையும் இருக்காது. நாங்களே எல்லாமே டேக் கேர் பண்ணிக்கலாம். செயற்கை கருத்துவ மையனாலே லேக்ஸ் கணக்கில் ஆகும். இங்கே எவ்வளோ சார் ஆகும்? மினிமம் ஒரு லட்சத்து 10 லட்சம் வரைக்கும். நாங்கள் வந்து எங்களுக்கு நாங்கள் சர்வீஸ்க்கு எந்த சார்ஜும் பண்ண போகிறது, டோட்டலி ஃப்ரீ தான். அதுக்கு ஆகிற செலவு மட்டும், அதாவது மருந்துகள், மற்ற கன்சூமர்ஸ் மட்டும்தான் அவங்க வாங்கி கொடுக்கணும். மற்றபடி நாங்கள் ஹாஸ்பிட்டலில் இருந்து ஒன்றும் சார்ஜ் பண்ண மாட்டோம், இலவசம். கேளுங்க. இந்த திட்டம் அரசோட எப்படி வந்துட்டு நீங்கள் டைப் வந்து எங்களுக்கு நாங்கள் வந்து நேஷனல் லெவலில் இருக்குது, இன்டர்நேஷ்னல் லெவலில் இருக்குது. டைப் வந்து நாங்கள் நிறைய ஹாஸ்பிட்டலோட வச்சுக்கலாம், நிறைய யூனிவர்சிட்டியோட. அரசு மருத்துவ காப்பீட்டு திட்டத்தில் இது இந்த திட்டத்துக்கு ஸ்பெஷலாக இல்லை காப்பீடுல இது வருமானு கேட்குறாங்க. அந்த ஸ்கீம் எங்கள் ஹாஸ்பிட்டலில் ரெகக்னைஸ் ஆகிருக்கு. அதனால இப்போ அந்த அம்மாவுக்கு கிடைக்கக்கூடிய 18,000 ரூபாய் வந்து எங்கள் ஹாஸ்பிட்டலில் நாங்கள் இலவசமாக வைத்தியம் பண்ணாலும் அவங்களுக்கு கிடைக்கும். ஸோ அதனால் அந்த இதோடைய அந்த ஸ்கீமோடைய இது மர்ஜ் ஆகிடும். ஸோ அதனால் அவங்களுக்கு வந்து சேவைகள் எல்லாத்தையும் இலவசமாக கொடுக்கணும். அப்போ கவுன்சிலிங் பண்ணும்போது அவங்ககிட்ட சொல்லக்கூடியது நம்ம என்னென்னா, அந்த அம்மாவுக்கு தேவையான அந்த மருந்துகள், ஏன்னா அவங்களுக்கு டெய்லி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இன்ஜெக்ஷன்ஸ் அதெல்லாம் போட வேண்டியிருக்கும். அப்புறம் கன்சியூமபிள்ஸ், இப்போ இந்த முட்டை எடுக்கிறது, அதை ஐவிஎல் டெஸ்ட் டியூப்பில் போகும்போது யூஸ் பண்ணுற கன்சியூமபிள் மட்டும்தான் அவங்களுக்கு காசு செலவாகும். இப்போ நார்மலி பார்த்தீங்கன்னா அந்த இது வந்து கவர்மெண்ட் ஆஸ்பத்திரியே ஒரு சுழற்சிக்கு 2.5 lakhs ஆகும். ஸோ அதை விட நாங்கள் வந்து குறைச்சி வந்து பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அதனால் இப்போ நாங்கள் பண்ண ஆரம்பிச்சோன்னா ஒரு சுழற்சிக்கு எவ்வளோ கம்மியாக நாங்கள் கொடுக்க முடியுங்கிறத ஒர்க் அவுட் பண்ண முடியும். மொத்தத்துக்கு நாங்கள் ஒரு 50,000 to 1 lakh ஆகும் அந்த ஒரு சைக்கிளுக்குன்னு நம்ம வந்து நிர்ணயிச்சிருக்கோம். பட் அது வந்து நிறைய பேஷண்ட்ஸ் வரும்போது நம்மளுக்கு வந்து அந்த இதுக்கும் அந்த கன்சியூமபிள்ஸ் அதெல்லாம் வந்து ஏதாவது ஒரு என்ஜிஓ ஃபண்டிங் வாங்கி அதை பண்ணலாம், ஒரு கொலாபரேஷன் வச்சு அதை கூட கொஞ்சம் கம்மியாக பண்ணலாம் அப்படிங்கிற பிளானிங் இருக்குது. அதான் அவங்களுக்கு செலவு வந்து கம்மியாகும். ஆமாம், இது வந்து கவர்மெண்ட்ல பண்றதுக்கே 2.5 பட் வெளியே தனியார் பண்ணாங்கன்னா ஒரு சுழற்சிக்கு 5 லட்சம், அட்லீஸ்ட் 2-3 சைக்கிள் அவங்களுக்கு தேவைப்படும்.
கருத்தரிப்புக்கு தேவையான மருந்துகளுக்கான செலவு, கன்சியூமபிள்ஸ் ஆனக்கான செலவு மட்டும் அவங்க பண்ணாங்க. ஆனால் ஃபெயிலியர் ஆகாமல் சக்ஸஸ் பண்ணுறதுக்கு தொழில்நுட்பம் புதுசாக எதனா அறிமுகப்படுத்துறீங்களா இங்கே இதில்? ஆமாம், இப்போ தொழில்நுட்பத்தில் இப்போ ஏற்கனவே வந்து இந்த டெஸ்ட் டியூப் ஐவிஎஃப்ல வந்து எக்ஸ்ட்ரா இது பண்ணியிருக்கோம். அப்புறம் நேசல் இதுவும் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த இது இல்லாமல் ஒரு ஃபாரின் யூனிவர்சிட்டிஸோட கொலாபரேட் பண்ணி அவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க, அது வந்து ஒன்று டெக்னாலஜி இம்ப்ரூவ்மெண்ட் எப்படி நல்லா பண்ணலாம், அடுத்தது ரீசனபிள் காஸ்ட்டில் எப்படி காஸ்ட் குறைக்க முடியுங்கிறதையும் அவங்களோட வந்து பண்ணுறதுக்கு நாங்கள் வந்து கொலாபரேட் பண்ணுறோம். ஓகே மேடம், போதும். ஓகே, தேங்க்யூ. தேங்க்யூ. தேங்க்யூ.